ஹலோ பசங்களா, இந்த வீடியோவில் கிரேட் 9 சிபிஎஸ்இ சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சாப்டர் 2 செல் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் செல் டிவிஷன்னா என்ன, நார்மலாக செல்ஸ் எப்படி க்ரோ ஆகணும், டிவைட் ஆகணும், அப்போ அன்ஹெல்தி செல் டிவிஷன் அப்படின்னா என்ன, செல் தியரினா என்ன, மைட்டோசிஸ் மியோசிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின செஷன்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில்டு வீடியோஸ் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸில் சாப்டர்ஸ் 1, 2 and 3 coordinates, the world of numbers and linear polynomials, science chapters 4 and 5 motion and mixtures இதோட டீடைல்டு வீடியோஸ் along with one shot revisionோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. அது வேணும்னாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹவு டு நார்மல் செல்ஸ் grow and divide? when we get a small cut it heals. நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு அடிபடும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுது, கரெக்டா? அதே மாதிரி ஹேர் ஃபால் ஆகும்போது நியூ ஹேர் கோ பேக் ஆகுது. இது எல்லாமே இட்ஸ் பிகாஸ் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து டிவைட் பண்ணுது. க்ரோ அண்ட் டிவைட் விச் மீன்ஸ் இப்போ ஒரு பேபிலேருந்து ஒரு பெரியவங்க ஆகுறாங்க அப்படின்னா ஒரே செல் வந்து அதுவே பெருசாகிக்கிட்டே இருக்காது, சரியா? அது பெருசாகும் பட் ஒன்லி அப் டு அ சர்டைன் சைஸ். அதுக்கப்புறம் அது டிவிஷனுக்கு போயிடும். ஸோ ஒரு செல் 2 செல் ஆகும், 2 செல் 4 செல் ஆகும், 4 8 ஆகும், இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். அப்படிதான் வந்து growth நடக்குது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. செல்ஸ் do not just get bigger, they grow only up to a certain size. Growth happens because cells divide to form new cells. எப்போல்லாம் இந்த மாதிரி செல் டிவிஷன் நடக்குது? நம்ம கிட்ட ஒரு டேமேஜ் செல்ஸ், ஒரு இன்ஜுரி நடந்துடுது, அந்த டைம்ல அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. டெத் செல்ஸ், சில செல்ஸ் செத்து போச்சு, அப்போ நியூ செல்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணும். when our body needs to grow, அந்த டைம்ல நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது, ஆல்சோ டியூரிங் ரீப்ரொடக்ஷன் அப்பவும் நடக்கும் செல் டிவிஷன், சரியா? ஸோ இன்னொரு பாயிண்ட், ஆல்சோ டியூரிங் ரீப்ரொடக்ஷன், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க 2.5. இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டாங்க. ஆனியனோட மேலே ரூட்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ரூட்டை வாட்டருக்குள்ள இம்மர்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஜார்ல வாட்டர் ஃபுல்லா நிரப்பிட்டு ஆனியனை அப்படி இன்வெர்டடா உள்ள விடுறாங்க. அப்படி விட்டுட்டு ஒரு 5 to 6 days இதை அப்படியே விட்டுடுறாங்க, ஓகேவா? ஸோ தட் அங்கே கொஞ்சம் நாளில் அங்கே என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகும், செல் டிவிஷன் நடக்கும். 5 to 6 daysக்கு அப்புறமா இதை எடுத்து 2 ஆல்கஹால் கூட, இவங்க கெமிக்கல்னு எடுத்துக்கிட்டா 4 கெமிக்கல் கூட இதை ரியாக்ட் பண்ண வைக்கணும். முதல்ல இதுலேருந்து ஒரு சின்ன பார்ட், ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை அசிட்டோ ஆல்கஹால்ல வைக்கிறாங்க ஒரு 24 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எத்தனால்ல கொண்டு போய் வைக்கிறாங்க ப்ரிசர்வேஷனுக்கு. முதல்ல அசிட்டோ ஆல்கஹால், அப்புறம் எத்தனால். இப்போ ப்ரிசர்வ் பண்ண ரூட்ஸ்ல ஒரு 1 drop டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல அதை ரின்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு 2 to 3 drops அசிட்டோ கேல்மைன். ஸோ 4 இது என்னதுலாம், முதல்ல ரெண்டுமே வந்து ஆல்கஹால் ரிலேட்டட், அசிட்டோ ஆல்கஹால், எத்தனால். அடுத்து வந்து 1 drop டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், 2 to 3 drops அசிட்டோ கேல்மைன். இதை போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வார்ம் பண்ணுறாங்க. வார்ம் பண்ணி இப்போ அதில் உள்ள அந்த ஒரு டிப் இருக்கும்ல, அந்த டிப்பை மட்டும் கட் பண்ணி அந்த ஸ்பெசிமனை ஒரு ஸ்லைடில் வச்சு அதை ஒரு கவர் ஸ்லிப்பால் அமுக்கிடுறாங்க. ஸோ தட் அந்த ஸ்பெசிமன் நல்லா ஒரு ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். அவங்க தம்பை வச்சு நல்லா அமுக்கிட்டு இப்போ மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, இதில் இருக்க ரூட்டை கட் பண்ணிவிட்டு இந்த 4 கெமிக்கலையும் மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ரூட் டிப்பை மட்டும் கட் பண்ணி இந்த ஸ்பெசிமனை வச்சு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு தெரியுது மைக்ரோஸ்கோப்பில். ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு செல் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷனில் இருக்கும். செல் டிவிஷனே நம்மளுக்கு அது 5 ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜையும் நீ மக்கடிக்கலாம் தேவை கிடையாது, உன் புக்கில் இது இல்லை, ஓகேவா? ஜஸ்ட் டு நோ தான் இதை போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்கும். இது வந்து முதல் ஸ்டேஜ், இது அடுத்த ஸ்டேஜ், இப்படியும் ஒவ்வொரு ஸ்டேஜாக இது பாஸ் ஆகி போகும். அதனால நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதையே நம்ம பர்டிகுலராக இந்த ஃபேஸஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, கேன் யூ ஐடென்டிஃபை விச் ஸ்டேஜ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் டியூரிங் செல் டிவிஷன்? அப்போ இந்த 5 ஃபேஸ் உனக்கு என்னன்னு தெரிஞ்சா தானே ஃபர்ஸ்ட் என்ன ஃபேஸ்ன்னு தெரியுன்றதுக்காக ஒரு டீட்டெயில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ப்ரோஃபேஸ். அதுக்கு முன்னாடி ஏதோ இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கே அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு
ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம செல் டிவிஷனுக்கு எல்லாம் ஓகேவா, ரெடியா அப்படின்னு செல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம ரெடி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் செல் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணும். ரெடின்றது எப்படி தெரியும்? அதுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு, நம்ம ஹெல்த்தியா இருக்கோம், ஓகே ஃபைன், இப்போ நம்ம ரெடியா இருக்கோம் அப்படின்னு அது 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 தன்னைத்தானே எவாலுவேட் பண்ணிக்கிறது, வேலிடேட் பண்றதுக்குள்ள ஃபேஸ். அதனால இன்டர்ஃபேஸ் வந்து செல் டிவிஷன் உள்ள ஸ்டார்ட் ஆகல. ஸோ தட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து ப்ரோஃபேஸா போடுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க இருக்கு. Every day an estimated hundreds of billions of cells in our body are replaced. ஒவ்வொரு நாளும் எக்கச்சக்க செல்ஸ் நம்ம பாடியில ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது எவ்வளவு அப்படின்னா this is just 1% of the total number of cells in our body. நம்ம பாடியில எவ்வளவு செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், கிட்டத்தட்ட 30 to 37 trillion இருக்குன்னு பார்த்தோம். அதுல பில்லியன் எல்லாம் அதுக்கு தமாத்துண்டு சைஸ். ஓகேவா? நம்பர்ஸ் ஜஸ்ட் 1% தான் அது. அண்ட் நம்ம 2 types of cells பார்த்தோமா, ப்ரோகரியாட்டிக் அண்ட் யூகரியாட்டிக். ரெண்டுமே டிவைட் பண்ணும். அதுலயுமே யூகரியாட்டிக் எப்படி டிவைட் பண்ணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு மேனர்ல, ஆர்டர்லி மேனர்ல, லைக் ஒரு செல் இருக்கா, அது ரெண்டாதான் ஸ்பிளிட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஒன்னொன்னும் ரெண்டாதான் ஸ்பிளிட் ஆகும். அதுக்குன்னு இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும். யூகரியாட்டிக் கண்டிப்பா இப்படி இந்த ஒரு கண்ட்ரோல்டு வேலை தான் நடக்கும். யூகரியாட்டிக் தானே நம்ம பார்த்தது, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம். பாக்டீரியா தான் ப்ரோகரியாட்டிக். சரியா? Eukaryotic cells divide in a more controlled and orderly manner by a process called cell cycle அப்படின்ற ப்ராசஸ் மூலமா இப்படி கரெக்டா தான் அது டிவைட் ஆகும். ஏன்னா அது எகுத்தப்பா 2க்கு பதிலா 10 இங்க 10 அங்க இல்ல 100 அந்த மாதிரி மாத்தி மாத்தி டிவைட் ஆச்சுன்னா that will lead to tumors. அதுதான் வந்து ஒரு பெரிய அன்ஹெல்தி செல் டிவிஷன் ஆயிடும். டியூமர்ஸ் அண்ட் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் வந்து it should happen in a proper and controlled way. So the process in which a cell divides to form a new cell is called cell division. Okay va? So cell division என்னது? It is the process by which new cells are formed from pre-existing cells. இதுக்கு முன்னாடி இந்த செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுறது தான் செல் டிவிஷன். செல் டிவிஷன் எப்பெல்லாம் நடக்கும் நம்ம இப்பதான் பார்த்திருந்தோம். growth அப்போ நடக்கும், ரிப்பேர் பண்ணணும்னா நடக்கும், for some healing வந்து இன்ஜுரியை ஹீல் பண்ணணும் அப்படின்னா, ரீப்ரடக்ஷன் டைம்ல நடக்கும், அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேவா? சம் ரீப்ளேஸ்மெண்ட், ஏதோ செல் டெட் செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னாலும் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். செல் டிவிஷன் இஸ் ஆஃப் 2 types. ஒன்று மைட்டோசிஸ், இன்னொன்று மியோசிஸ். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோ நான் சொல்லும் போது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேவா? சி, எதோ நம்ம படிக்கிறோம், நம்ம பாடியை பற்றி படிக்கிறது நம்மளுக்கு ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கு. ஓ நம்மளுக்குள்ள இதெல்லாம் நடக்கா அப்படின்றது கேட்கும் போதே கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கு, ரைட்டா? ஸோ மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். மைட்டோசிஸ்னா என்ன, மியோசிஸ்னா என்ன? மைட்டோசிஸ் அப்படின்றது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ நடக்குது. மியோசிஸ் அப்படின்றது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ நடக்குது. ஏன் அப்படி? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ உனக்கு தெரியும்ல, ஒன்லி one parent is involved. கரெக்டா? இதுவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ both the parents are involved. அப்போ நீ யோசிச்சு பாரு, ஒரு செல் இருக்கு, இது ஒரே ஒரு பேரண்ட் மட்டும், இது உள்ள ஒரு குரோமோசோம் இருக்கு, 2 குரோமோசோம் இருக்குனாலும் இது ஒரு செல் ஒரு பேரண்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ உனக்கு டாட்டர் செல்லையும் எப்படிதான் இருக்கணும் கன்ஃபார்மா? நம்மளுக்கு செல் இதே மாதிரியே தானே இருக்கணும் டாட்டர் செல்லையும். கரெக்டா? இங்க வந்து 2 இருக்கும்போது இதுல பாதியா வந்துச்சு டாட்டர் செல் அப்படின்னா அது ஹெல்த்தியா இருக்குமா? இருக்காது. ஸோ ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆயிருக்கும் போது நம்மளுக்கு டாட்டர் செல்லும் அப்படியே இருக்கணும். அதனால செல் அப்படியே ஐடென்டிக்கலா நம்மளுக்கு இங்க வந்துடும். இதே 2 பேரண்ட் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு கிடைக்கிற செல்லுல இந்த மாதிரி 4 இருந்துச்சுன்னா இது ஹெல்த்தியா? இங்க ஃபாதர், இது மதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிறக்கிற சைல்டு மட்டும் வந்து 2 பத்தியும் சேர்த்து வச்சு என்ன ஜைஜாண்டிக்கா அந்த மாதிரியா இருக்கும்? இல்ல. அதுவும் நார்மல் ஹியூமன் பீயிங்கா வேணும் அப்படின்னா எப்படிதான் இருக்கணும்? இது உள்ளேயும் நம்மளுக்கு 2 குரோமோசோம் தான் இருக்கணும். கரெக்டா? பட் இங்க 2 4 இருந்தாலுமே இங்க நம்மளுக்கு 2 தான் இருக்கணும். அப்ப என்ன நடக்கும்? இங்கேருந்து வரும்போதே டைப்ளாய்ட் டு ஹாப்ளாய்டா அது பிரியும். அது என்னன்னு நான் உனக்கு சொல்றேன்.
டு ஹாப்ளாய்டு கன்வர்ஷன் நடக்கும். 2 வந்து ஒன்னாயிடும். ஸோ இவங்க கிட்டேருந்து 1 வரும், இங்கேருந்து 1 வரும்ன்ற மாதிரி வச்சுக்கோ. இல்லை பேசிக்கலி வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இங்கே ஒரு 46, இங்கே ஒரு 46. அதோட 23 சேர்ந்து இது வந்துடும். இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். புரியுதா? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த சைல்டு வந்து தே வில் நாட் பி வெரி மச் ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க, பட் தே வில் ரிசம்பிள் தேர் பேரண்ட்ஸ். இப்போ உனக்கே எடுத்துக்கோ, ஏன் நீ வந்து அம்மா மாதிரி இருக்க, உன் ஜாடை உன் அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அப்படியே அச்சசலா இருப்பியா அப்படின்னா கிடையாது. இதுவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்ன நடக்கும்? அப்படியே அச்சசலாவே இருக்கும் அந்த டாட்டர். புரியுதா? இதுதான் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். மைட்டோசிஸ் எங்க தான் நடக்கும்? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மியோசிஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அண்ட் நார்மல் பாடி செல்ஸ், இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்ல, ஒரு இன்ஜுரி நடக்குது, ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு பக்கத்துல இருக்க செல் அதே மாதிரியே தானே வேணும். அதுல பப்பாதியா நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா ப்ராப்பரா ஹீலிங் நடக்குமா? இல்லை. அப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லயும் மைட்டோசிஸ் தான் நடக்கணும். நார்மல் செல், நாட் ரீப்ரொடக்டிவ் செல் சொல்லல, நார்மல் செல்லுக்கும் மைட்டோசிஸ் தான். அப்போ எங்க மட்டும் தான் மியோசிஸ்? ஒன்லி இன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல மட்டும்தான் மியோசிஸ் நடக்கும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல தான் மியோசிஸ். ஸோ மைட்டோசிஸ் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்த மாதிரி நார்மல் க்ரோத்துக்கும் சரி, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் சரி. ஸோ நார்மலாக ஒரு ரிப்பேரோ மெயின்டெனன்ஸோ நடக்கணும்னா மைட்டோசிஸ். மியோசிஸ் எங்கே மட்டும்தான்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ மட்டும்தான். And it leads to creation of genetic diversities, differences among individuals. அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டியும் இருக்கும் தானே. இப்ப பாரு, மியோசிஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, இங்க ஃபாதர் இது மதர்னு வச்சுக்கோ. இங்க 46 குரோமோசோம், இங்க ஒரு 46 குரோமோசோம். கடைசியா டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும்போது இது ஒரு 46ல வருது. ஸோ ஏதோ ஒரு 23 இங்க கிடைக்குது. ஓகேவா? இப்ப அதே இன்னொரு சிப்ளிங் அடுத்து பிறக்கும் போது அங்கேயும் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது 46, இதே 23 வரும் இன் அ டிஃப்ரெண்ட் டைம். அப்போ ஜெனட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இது பிரதர், இது ஒரு சிஸ்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரே வீட்டில் இருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர். பிரதர் வந்து சில விஷயங்கள்ல அவங்க அம்மா அப்பா மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்கும், சிஸ்டருக்கு சில விஷயங்கள்ல இருக்கும். சிஸ்டர் வந்து மேபி அவங்க அப்பா மாதிரி இருக்கலாம், பிரதர் அவங்க அம்மா மாதிரி இருக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த குரோமோசோம்ஸ் ஆர் என்ன சொல்றது, கம்பைனிங். அதை பேஸ் பண்ணி தான் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்டா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எங்க? மியோசிஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ. அதனால ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ மைட்டோசிஸ் இப்போதான் பார்த்தோம் இல்லையா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேரண்ட் செல். ஒரே ஒரு பேரண்ட் செல் தான் இருக்கும். அந்த செல்லு டிவைட் ஆகும், ப்ரொடியூசஸ் 2 ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். ஒவ்வொரு டாட்டர் செல்லுமே இட் கெட்ஸ் த சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃப்ரம் த பேரண்ட் செல்லேருந்து அதே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கிடைச்சிடும், அதே நம்பர் ஆஃப் டிஎன்ஏ கிடைச்சிடும். ஆனால் மியோசிஸ்ல பாதி தான் கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து மைட்டோசிஸ் ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கு இங்கே மைட்டோசிஸ்ல. மியோசிஸ்ல 2 ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே என்ன ஆயிடும், நேட்டுக்கா இது வந்து இங்கே அப்படியே ஒரு 2 டாட்டர் செல்ஸ் கிடைச்சிடும். இட் வில் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ. ஸோ திஸ் என்ஷூர்ஸ் தட் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இஸ் லார்ஜ்லி மெயின்டைன்ட் அக்ராஸ் த பாடி செல்ஸ். அதனால தான் நம்ம பாடி செல்ஸ் நார்மல் க்ரோத் அப்பவும் நம்ம மைட்டோசிஸ்க்கு போகிறோம், மியோசிஸ் போகாம. பேசிக்லி எவ்ரி ஹியூமன் பீயிங் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ சிங்கிள் ஃபர்டிலைஸ்டு செல். ஃபியூஷன் நடந்ததும் ஒரு ஃபர்டிலைஸ்டு செல் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு செல்ல தான் ஹியூமன் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மைட்டோசிஸ் நடந்து ரிப்பீட்டட் செல் டிவிஷன் நடந்து கடைசியா ஒரு 30 to 37 ட்ரில்லியன் செல்ஸ் வரைக்கும் நம்ம பாடியில ஃபார்ம் ஆகுது. மைட்டோசிஸ் கிளியரா? ஒரு செல் அதே மாதிரியே ரெப்ளிகேட் ஆயிடும் டாட்டருக்கும். நெக்ஸ்ட் மியோசிஸ். இங்கதான் 2 ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேரண்ட் செல் இருக்கு வித் 2 குரோமோசோம்ஸ். எத்தனை குரோமோசோம் இருக்கு? 2 குரோமோசோம் இருக்குங்க. இந்த ஸ்டெப் என்ன? இது என்ன 1 1 அப்படின்னு இருந்தது XX மாறிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது.
குரோமோசோம் இங்கேயும் அதே 2 குரோமோசோம் தான். குரோமோசோம் உள்ள தானே ஜெனடிக் மெட்டீரியல் எல்லாம் இருக்கு. அந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது, தன்னைத்தானே காப்பி எடுத்து வச்சுக்குது. ஸோ டிஎன்ஏ மட்டும் காப்பி எடுக்குது. புரியுதா? அந்த டிஎன்ஏ காப்பி எடுக்க அதை வந்து குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு இங்க 2 குரோமோசோம் 2 குரோமேட்டிட் இருந்திருக்கும். இங்க அதே 2 குரோமோசோம் தான், பட் அது மட்டும் காப்பி எடுத்துக்கிறதுனால 4 குரோமேட்டிட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் நடக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குரோமோசோம் கொடுத்துருது. ஸோ இங்க ஒரு குரோமோசோம், இங்க ஒரு குரோமோசோம். குரோமேட்டிட் எவ்வளவு இருக்கும்? 2 குரோமேட்டிட். இங்க 2 கொடுத்துருது, இங்க 2 குரோமேட்டிட். ஏன் அப்படி? ஏன்னா மியோசிஸ்ன்ற ப்ராசஸே 2 செல் டிவிஷன் நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ். இப்போ இந்த இடத்துல இது காப்பி எடுக்கலான்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு 2 குரோமோசோம் 2 குரோமேட்டிட் தான் இருக்கும். அதுல இங்க ஒன்னு கொடுத்துச்சுன்னா ஓகே, இங்க ஒரு குரோமோசோம் குரோமேட்டிடோட இருக்கும், இங்க ஒரு குரோமோசோம் குரோமேட்டிடோட இருக்கும், ஒவ்வொரு குரோமேட்டிடோட. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்துச்சுன்னா ஒரு செல் சும்மா இருக்கும், உள்ள குரோமேட்டிடோ குரோமோசோமே கிடைக்காது, அதுக்கு குரோமேட்டிடே வராது. கரெக்டா? அதனாலதான் இங்க ஒரு காப்பி எடுத்துட்டு ப்ராசஸ் அப்படி. அண்ட் தென் நெக்ஸ்ட் செல் டிவிஷன் அப்போ இங்க ஒரு குரோமேட்டிட், ஒரு குரோமோசோம், இதையும் ஒரு குரோமேட்டிட் ஒரு குரோமோசோம், இங்கேயும் ஒன்னு. சரியா? ஸோ பேசிக்கலி நீ இப்படி யோசிச்சுக்கோ. செல் இருக்கு, குரோமோசோம் இருக்கு, குரோமேட்டிட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? செல்லு ஒரு செல் இருக்கு. இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். முதல்ல ஒரு செல் இருக்கு, 2 குரோமோசோம் இருக்கு, 2 குரோமேட்டிட் இருக்கு. செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது? அந்த குரோமேட்டிட் டிஎன்ஏ மட்டும் ரெப்ளிகேட் ஆகுது, ஆனா குரோமோசோம் அப்படியே தான் இருக்கு. அப்ப அடுத்தும் ஒரு செல்ல தான் 2 குரோமோசோம் தான், குரோமேட்டிட் மட்டும் 4 ஆயிடுது. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் அப்புறம் இப்போ செல் நம்மளுக்கு 2 செல் ஆயிடுது. ஒவ்வொரு செல்குள்ளேயும் ஒவ்வொரு குரோமோசோம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு 2 செல்ஸ் வந்தது. 1 chromosome in each cell. அதே மாதிரி 2 chromatids. ஓகேவா? இந்த 4 ரெண்டா பிரிஞ்சிடுது in each cell. அடுத்து ஆஃப்டர் செகண்ட் செல் டிவிஷன். செகண்ட் செல் டிவிஷனுக்கு அப்புறம் பாரு 4 செல் கிடைச்சிருது நம்மளுக்கு. அப்போ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் 4 ஆயிடுது. குரோமோசோம் 1 குரோமோசோம் இன் ஈச் செல் அண்ட் குரோமேட்டிடும் ஒன்னு தான். 1 chromatid in each cell. சரியா? அப்போ இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும் போது 2 chromosomes 2 chromatid இருந்ததா, கடைசியா வரும்போது 1 chromosome 1 chromatid, பட் 4 செல் ஃபார்ம் ஆயிடுது. அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தி நம்பர் ஆஃப் chromosomes 4 டாட்டர் செல்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஈச் கேமெட் ஹேஸ் half the number of chromosomes. அதே மாதிரி each gamete has half the number of DNA compared to the parent cell. parent cell 2 இருக்கா, 2 chromatid இருக்கு, இங்க ஒவ்வொரு chromatid தான் இருக்கு. அதே மாதிரி குரோமோசோமும் இங்க 2 இருந்துச்சா, இங்க ஒன்னு தான் இருக்கு. ஸோ டிஎன்ஏயும் பாதி ஆயிடுது, குரோமோசோமும் பாதி ஆயிடுது. இப்படிதான் நடக்கும் மியோசிஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் டிவிஷன் தட் அக்கர்ஸ் ஒன்லி இன் தி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல மட்டும்தான். இப்ப பிளான்ட்ல வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கும் மியோசிஸ், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது மைட்டோசிஸ். மியோசிஸ் இஸ் ஒன்லி ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இட் ப்ரொடியூசஸ் கேமெட்ஸ் reproductive organல sperms in males and eggs in females for sexual reproduction. It creates variations and diversity among the living organisms. Therefore, the children resemble their parents, but they are not exactly the same. ஸோ பேசிக்கலி எங்கெல்லாம் நடக்கும்? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ மேலுக்கு டெஸ்டஸ் அண்ட் ஃபீமேலுக்கு ஓவரிஸில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, எக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அந்த செல்லை ப்ரொடியூஸ் பண்ணும்போது
இந்த மியோசிஸ் நடந்து தான் வருது. சரியா? அண்ட் பிளான்ட்ஸ்ல அதே மாதிரி அவங்களோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆந்தர் அண்ட் ஓவரி அங்கேயுமே மியோசிஸ் தான் நடக்குது. மிச்ச எல்லா இடத்துலையும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் ஆகட்டும் இல்ல நார்மல் செல் growth ஆகட்டும் அங்க ஃபுல்லா மைட்டோசிஸ். Why proper cell division is important? The process of mitosis and meiosis must occur in a இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ட்ரோல்டு மேனர்ல வேணும், இல்லாட்டி இட் வில் லீட் டு டிஃப்ரெண்ட் அன்ஹெல்தி சிச்சுவேஷன்ஸ். அது என்னென்ன அப்படின்றத இங்க பார்க்க போறோம். மைட்டோசிஸ்ல ஏதோ எதாவது நடக்குது அப்படின்னா, மைட்டோசிஸ்னா என்ன, நார்மல் செல் growth அப்போ ஏதாவது இது மாதிரி அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் அதுதான் இட் வில் லீட் டு டியூமர், கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இதே மியோசிஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்போ தானே பார்த்துருந்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டைம்ல ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி யாரதான் அது இம்பாக்ட் இருக்கும், அந்த பேபிக்கு. ஏதாவது டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பிசிக்கலி சேலஞ்சா பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? அதான் டிஸ்டிங்டிவ் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இல்லை ஏர்லி பிரெக்னன்சி லாஸ், அது ரெடியூஸ்டு ஃபர்டிலிட்டி, ஏர்லி பிரெக்னன்சி லாஸுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ். பேசிக்லி அந்த சைல்டு வந்து ஹெல்த்தி சைல்டா இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மியோசிஸ்ல தப்பு நடந்துச்சுன்னா. ஏன்னா மியோசிஸ் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு வித் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மைட்டோசிஸ்ல நடந்துச்சுன்னா அது நார்மல் பாடி செல்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அது கேன்சர் அந்த மாதிரி அன்ஹெல்தி சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். ஓகே, இவர் ஒரு சயின்டிஸ்ட், அருண் குமார் சர்மா. இவர் ஹீஸ் அ ஃபேமஸ் பாட்டனிஸ்ட், நிறைய பிளான்ட் டாக்ஸானமி அதை பத்திலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரை ஹானர் பண்றதுக்காக குரோமோசோம்ஸை பத்திலாம் லெபார்டரி மெத்தட்ஸ் பத்தி படிக்கிறதுக்குலாம் நிறைய இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவரை ஹானர் பண்றதுக்கு பத்மபூஷன் அண்ட் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் வாட் இஸ் செல் கல்ச்சர்? செல் கல்ச்சர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாடியில் இருக்கிற செல்லை எடுத்து அதை ஒரு நியூட்ரியன்ட் ரிச் மீடியம், அதுக்கு ப்ராப்பராக தேவைப்படுற நியூட்ரியன்ட் அண்ட் அதுக்கு தேவைப்படுற என்விரான்மெண்டல் கண்டிஷன் செட்டப் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த செல் பாடிக்குள்ள இருக்கும் போது எப்படி டிவைட் ஆகுமோ அதே மாதிரி வெளியிலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அண்ட் இதை எதுக்கெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க? ரிசர்ச்க்கு, வேற நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. லைக் ரிசர்ச்சிங்க்கு, மெடிசின் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, வேக்சின் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஃபுட் ப்ரொடக்ஷன், பிளான்ட் ப்ரொபகேஷன் அண்ட் டிசீஸ் பத்தி படிக்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ செல்ஸை பேசிக்கலி எடுத்துட்டு அதுக்கு நியூட்ரியன்ட் ரிச் மீடியம் அண்ட் ப்ராப்பர் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது அங்கேயும் அழகா மல்டிப்ளை ஆயிடுதுன்றது தான் செல் கல்ச்சர். செல் கல்ச்சர் 2 மார்க்ஸ்ல வர்றதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் பர்சன் பாண்டர். ஓகே, இது வந்து நம்ம போன செஷன்ல பார்த்த மைட்டோகாண்ட்ரியா பத்தினது. இன்ஸ்டெட் ஆஃப் மெனி ஸ்மால் மைட்டோகாண்ட்ரியா, why does a cell not have a single giant mitochondria? ஒரு செல்லுக்குள்ள எக்கச்சக்க மைட்டோகாண்ட்ரியாவா இப்படி இருக்கே, ஏன் ஒன்று அதுக்கு பதிலாக பெருசாக இருக்கலாம்ல அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாவோட இதே நம்ம என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன் இருக்கும். இன்னர் மெம்பரேன் வந்து ஃபோல்டடா இருக்கும்னு பார்த்தோமா, அவுட்டர் மெம்பரேன் வந்து ஸ்மூத் அண்ட் போரஸா இருக்கும். இன்னர் மெம்பரேன் வந்து ஃபோல்டட் லைக் ஃபிங்கர் இன்டூ ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் கிறிஸ்டே. ஏன் இப்படி ஃபோல்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்? பிகாஸ் இட் வில் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்துருந்தோம். அதனால தான் இப்படி ஃபோல்ட் பண்ணி இருக்குன்னு. நம்ம அப்படி இல்லாமல் ஒரு பெரிய மைட்டோகாண்ட்ரியா வச்சுட்டு அதில் ஃபோல்டிங் நடந்ததுன்னா ஆப்வியஸ்லி அந்த சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக தானே இருக்கும். சின்னதில் நிறைய ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒன்னே ஒன்றில் மட்டும் அந்த ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிடும்ல. ஸோ பேசிக்கலி எதுக்கு நம்மளுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ மெனி ஸ்மால் மைட்டோகாண்ட்ரியா ப்ரொவைட் அ லார்ஜ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா than the one giant மைட்டோகாண்ட்ரியா. லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சுன்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் பண்ணலாம். அதுக்காக ஒரு ஸ்கின் செல் ஸ்டார்ட்ஸ் டிவைடிங் பை மியோசிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மைட்டோசிஸ்க்கு பதிலாக ஹீல் ஆகுறதுக்கு மியோசிஸ் அது ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா what do you think will happen to the cut on the skin? என்ன நடக்கும் ஸ்கின்ல? அது ப்ராப்பராக ஹீல் ஆகுமா? பேரண்ட் செல் மாதிரியே குட்டி செல்லும் வந்துச்சுன்னா தானே நல்லா ஹீல் ஆகும். இங்கே போய் நான் பாதியாக வருவேன் அப்படின்ட்டு பாதியாக வந்துச்சுன்னா ப்ராப்பர் ஹீலிங் நடக்காது. கரெக்டாக? அதான் the cut will not heal properly. Meiosis produces cells with half the number of chromosomes which are meant for gamete-க்கு தான் அது பொருந்துமே தவிர not for normal cell growth. ஸ்கின் செல்ஸ் எல்லாம் மைட்டோசிஸ் மூலமா பண்ணாதான் நம்மளுக்கு ஐடென்டிக்கல் செல்ஸ் கிடைக்கும். ஸோ தட் நல்ல growth and repair நடக்கும். செல் தியரி ரொம்ப ஈஸி பசங்களா. ஒரு 3 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க சயின்டிஸ்ட் நேம் மட்டும் நீ மக்கடிச்சுக்கோ. யாரெல்லாம்?
மேத்தியாஸ் ஸ்க்ளைடன், தியோடர் ஸ்குவான் அண்ட் ருடோல்ஃப் விர்ச்சோ. இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல இவர் என்ன சொன்னாருன்னா எல்லா பிளான்ட்டுமே வந்து செல்ஸால தான் ஆகியிருக்கு, மேடப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னாரு. இவர் என்ன சொல்லணும்னா எல்லா அனிமல்ஸுமே அது மேடப் ஆஃப் செல்ஸ். இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா வர்ற செல் எல்லாமே அதோட பேரண்ட் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லுல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாரு. இந்த மூணையும் சேர்த்து வச்சது தான் செல் தியரி. அவ்வளவுதான். பேசிக்கலி இந்த மூணையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே அது மேடப் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். ஸோ அதனால பேசிக் யூனிட்டே செல்லு தான். ஓகேவா, இதுதான் அக்கார்டிங் டு தி கிளாசிக்கல் செல் தியரி நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ், ஒன் ஆர் மோர் செல்ஸ். செல்லு தான் பேசிக் யூனிட் அண்ட் எல்லா செல்ஸுமே அதோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் வருது. சரியா, இதுதான் ரிசல்ட் ஆஃப் செல் தியரி. ஸோ விச் மீன்ஸ் தட் சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து ஹியூமன்ஸ் வரைக்கும் எல்லாருமே தே ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். அண்ட் செல்ஸ் எப்படி டிவைட் ஆகுது, த்ரூ செல் டிவிஷன். Do cells grow and reproduce forever? ஒரு செல் வந்து எப்பயுமே வளர்ந்துட்டே போகும், ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது. இட் ஹேஸ் அ டெஃபினைட் லைஃப் ஸ்பேன் இருக்கிறதுக்கு. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே இனஃப் அப்படின்னா அது தன்னைத்தானே அழிச்சுக்கும். நம்ம தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த சென்ஸ் அந்த செல் வந்து போதும், அது வளர்ந்தது போதும் அப்படின்னா அதுவே வந்து தன்னைத்தானே அழிச்சிடும். அந்த மாதிரி சில விஷயங்கள் செல் அதுவே தனியே மெயின்டைன் பண்ணிக்கும். அது எப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ செல் grow and divide in a controlled way, stay in the right place, carry out their function and eventually die when they are no longer needed. Dead cells are replaced by new cells that will carry out the same function. அதனால தான் ஒவ்வொரு செல்லுக்கும் டெஃபினட் லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஒரு செல் செத்து போச்சுன்னா that will not make any issues. அடுத்து உடனே ஒரு நியூ செல் ரீப்ளேஸ் பண்ணிடும் அதை. If cells do not die when they should or if they die too early, அது எப்போ சாகணுமோ அப்பதான் சாகணும், அதுக்கு முன்னாடியே ஒரு வேலை செத்து போச்சுனாலோ இல்ல சாக வேண்டிய நேரத்துல சாகாம இன்னும் இழுத்துட்டே போகுது, இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னாலுமே ப்ராப்ளம்ஸ் will arise in the body. ஓகேவா, நிறைய அனிமல் செல்ஸ்ல செல் டிவிஷன் யூஸ்வலி ஸ்டாப்ஸ் when cells comes in contact with the neighboring cells. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். அப்படின்னா என்னது, நிறைய அனிமல் செல்ஸ்ல இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் பிளான்ட் செல்ஸ்க்கு இது கிடையாது. பிளான்ட் செல்ஸ் grow differently due to அதுக்கு ரிஜிட் செல் வால் இருக்கிறதுனால பிளான்ட் செல்ஸ்க்கு கான்டாக்ட் இன்ஹிபிஷன் கிடையாது. ஒன்லி ஃபார் அனிமல் செல்ஸ். கான்டாக்ட் இன்ஹிபிஷன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம ஸ்கின் இருக்கு, ஓகேவா, இங்க ஒரு செல் இருக்கு, இப்படி இருக்கு, இந்த இடத்துல ஒரு அடிபட்டுருது. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்ஜூரி இருக்கு அண்ட் அகெயின் இந்த இடத்துல அடுத்த செல்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகுது. இப்போ என்ன நடக்கும், அந்த இன்ஜூரி ஹீல் பண்றதுக்கு இந்த இடத்துலையும் மைட்டோசிஸ் மூலமா புது செல் வரும். கரெக்டா, அதுக்கு தெரியணும்ல. இப்போ ஒரு செல் வந்ததுமே ஓகே இந்த பிளேஸை நம்ம கவர் பண்ணிட்டோம், ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியணும். அது இல்லாம இங்க ஒன்று பண்ணிட்டு எப்போ முடிக்கணும்னே தெரியாம இது இன்னொரு செல்லை இங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்தா ரெண்டும் இடிச்சிட்டு இருக்கும். கரெக்டா, அதுக்கு பேர் தான் கான்டாக்ட். அந்த இதை அவாய்ட் பண்றதுக்கு பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். இப்போ என்ன ஆகுது, ஒரு செல் ஃபார்ம் ஆகும் போது இது பக்கத்து செல்ல போய் டச் பண்ணும் போது அதுக்கு தெரிஞ்சது, அந்த கான்டாக்ட் வரும்போது ஓகே நமக்கு பக்கத்துல செல் வந்துட்டாங்க, ஸோ தட் இந்த இடத்தோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸோ தட் ஹீல் ஆயிடுச்சு புண்ணு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஈவன் தோ செல்ஸ் குட்டி குட்டியா இருந்தா கூட தே பெர்ஃபார்ம் ரிமார்க்கபிள் ஃபங்க்ஷன்ஸ். எக்கச்சக்க ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. அது சின்னதோண்டு இருந்துச்சுன்னா கூட மைட்டோகாண்ட்ரியா செல்லல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது, நிறைய சப்ஸ்டன்சஸ் செக்ரீட் பண்ணுது, டிவைட் பண்ணுது, எல்லாம் சேர்ந்து தான் நம்ம பாடியே ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செல் பண்ணுது. ஓகே, அடுத்த சயின்டிஸ்ட் கோட்லியப் ஹேபர்லேண்ட். இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா பிளான்ட் செல்ஸ் இருக்கு இல்லையா, பிளான்ட் செல்ல நீ ஒரு செல்லை எடுத்து இதே மாதிரி அங்க நம்ம செல் கல்ச்சர்ல என்ன பார்த்தோம் அதே போல பிளான்ட் செல், ஒரு மெச்சூர்ட் பிளான்ட் செல்லை எடுத்து அதுக்கு சூட்டபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் கொடுத்து வச்சோம்னா அது தனி பிளான்ட்டா கூடவே வளர்ந்துடும் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. இதை மாதிரி பிளான்ட் செல்லேருந்து வர்றது இந்த பேர் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட இந்த கண்டுபிடிப்பு தான் இதுக்கு பேஸாவே அமைஞ்சது. அடித்தளம் போட்டதே இவர் தான் இந்த ஐடியா கொடுத்து. பிளான்ட்டுக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்கு, இந்த கேப்பபிலிட்டி ஆஃப் கோயிங் இன்டு a நியூ பிளான்ட் ஃப்ரம் a single matured cell
when it is provided with proper nutrients and favorable conditions. இந்த ஒரு கேப்பபிலிட்டியை தான் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பெஷல் எபிலிட்டி ஆஃப் பிளான்ஸை தான் நம்ம டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி ஆஃப் பிளான்ஸை தான் we name it as டோட்டிபொட்டன்சி. இவர் ஒரு ஆஸ்ட்ரியன் பாட்டனிஸ்ட். How do cells monitor their growth to maintain a balance? ஓகே, செல்ஸுக்கு தெரியும் அதுவே தனித்தானே அழிச்சுக்கும் அப்படிலாம் சொன்னோம்ல, அது எப்படி மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று இப்போ நம்ம பார்த்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் மூலமாகவும் பக்கத்தில் வந்துட்டோம் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு அது ஸ்டாப் பண்ணிடும். வேற என்னென்னலாம்? ப்ரோக்ராம்டு செல் டெத், ரிமூவ்ஸ் டேமேஜ் அன்னீடட் ஆர் எக்ஸ்ட்ரா செல்ஸ் இன் அ கண்ட்ரோல்டு மேனர். ஏதாவது டேமேஜ் செல்ஸ் இருக்குன்னா அது தன்னைத்தானே அழிச்சுக்கும், அதுதான் ப்ரோக்ராம்டு செல் டெத். இது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். செல் சைக்கிள் செக் பாயிண்ட்ஸ். செல் சைக்கிள் செக் பாயிண்ட்ஸ்னா ஓகே, இப்போ நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குமா அப்போதான் அது டிவைட் பண்ணும். சும்மா அது அன்ஹெல்தி கண்டிஷனில் இருக்கும் போதே அது பாட்டுக்கு டிவைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காது. ஸோ அந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது தான் இட் வில் ஸ்டார்ட் டு டிவைட், அந்த செல் சைக்கிள் நடக்கும். இல்லைன்னா அது வெயிட் பண்ணும். டிஎன்ஏல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு இன்ஜுரி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணிடும், அந்த டேமேஜை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடும். இல்லைன்னா ஃபியூச்சரில் அப்நார்மல் க்ரோத் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக. அண்ட் தென் நம்ம இப்போ பார்த்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அண்ட் நியூட்ரியன்ட் அண்ட் சிக்னல் கண்ட்ரோல் அப்படின்றது. ஓகே, செல் டிவைட் ஆகுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எனஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா தான் அது டிவைட் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணும். தென் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் செல் டிவிஷன் நடக்கும். இப்படியெல்லாம் அது தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிட்டு தான் ப்ராப்பராக செல் டிவிஷன் நடக்குது. இது த்ரெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி. How do cancer cells grow and spread? Normal cells grow, age and die in a controlled way. Sometimes இந்த system வந்து break down ஆயிடும். It results in the formation of many cells. So it lead to tumors, cancers வந்துடும், கேன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி கேன்சரஸ் டியூமர் கேன் இன்வேட் நியர்பை டிஷ்யூஸ், ஹெல்த்தி டிஷ்யூஸ் உள்ளேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தட் ஒரு ஹெல்த்தி பாடிக்குள்ளே எல்லா பக்கமுமே, அதனால தான் கேன்சர் செல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வித் திஸ் we come to an end. ஸோ செல் சாப்டர் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹாப்பியா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இதோட ஒரு ஒன் ஷார்ட் ரிவிஷன் பார்த்துடலாம். சரியா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next session. Till then, take care. Bye-bye.